9, 10ஆம் வகுப்பு மற்றும் 11, 12ஆம் வகுப்பு என 2 ஆண்டு திட்டங்களில் மாணவர்கள் குறைந்தபட்சம் 2 வருடங்கள் படிக்க வேண்டும். பொதுத் தேர்வெழுத மாணவர்கள் 75 விழுக்காடு வருகை பதிவு கொண்டிருக்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கை 2020 படி அனைத்து பாடங்களுக்கும் உள் மதிப்பீடு கட்டாயம். இதில் பங்கேற்காத மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாது. மேலும் அவர்கள் அத்தியாவசிய தேர்வில் மீண்டும் பங்கேற்க வேண்டும் என்ற பிரிவில் சேர்க்கப்படுவர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டாய பாடங்கள் தவிர கூடுதலாக 2 பாடங்களை தேர்வு செய்யலாம். இந்த பாடங்களையும் 2 ஆண்டுகளுக்கு படிக்க வேண்டும். அங்கீகாரம் பெற்ற CBSE பள்ளிகள் ஆசிரியர் இல்லாத காரணத்தை கூறி எந்த ஒரு பாடத்தையும் வழங்காமல் இருக்க முடியாது. முந்தைய ஆண்டின் கூடுதல் பாடங்களில் தோல்வி அடைந்தவர்கள் துணைத் தேர்வு அல்லது அத்தியாவசிய தேர்வில் மீண்டும் பங்கேற்க வேண்டும் என்ற பிரிவின் கீழ் மீண்டும் தேர்வு எழுதலாம். மேற்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத மாணவர்கள் தனிப்பட்ட தேர்வர்களாக கூடுதல் பாடங்களுக்கான தேர்வு எழுத தகுதியற்றவர்களாக கருதப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.